எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிருவோம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தீவிரித்து ஓட போறதில்லை. நம்ம எப்படி ஓட போறதில்லை? தீவிரித்து ஓட போறதில்லை, தீவிரித்து புறப்பட போறதும் இல்லை. நாம எப்படி போறோமா? கர்த்தர் நமக்கு முன்னாடி என்ன செய்வாராம்? ஆமா, நல்லா கவனிங்க கவனிங்க. நேர என்னை கவனிச்சிட்டீங்களா? ஆமா. இப்ப அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் உங்கள் முன்னே உங்கள் பின்னே உங்களை காக்கிறவராய். சத்தமா சொல்லுங்க. சத்தம். முன்னே போவார் சொல்லுங்க, பின்னே வருவார் சொல்லுங்களேன். முன்னே போவார் சொல்லுங்களேன், பின்னாடி வருவாரு சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி போவாரு சொல்லுங்க, எனக்கு பின்னாடி வருவார். எவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு பாருங்க. நமக்கு முன்னாடி போவார். சத்தமாக சொல்லுங்களேன். இது சொன்னாலே அறிக்கை தான், நல்ல அறிக்கை தான். சொல்லுங்க, எனக்கு முன்னாடி போவார், எனக்கு பின்னாடி வருவார். அல்லேலூயா. ஆமாம், ஊதுது. ஆமேன். கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க. அல்லேலூயா. ஏசாயா 41:13 அவர் இருக்கு. அவர் வசனம் சொல்லுது, அவர் எனக்கு வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மூணையும் சேர்த்து சொல்லுவோமே. எப்படி சொல்லுவோம்? எனக்கு முன்னே போறார், பின்னே வருகிறார், என் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, எப்படி சொல்றாரு? எப்படி சொல்லுங்க? முன்னே போறாரு, பின்னாடி வர்றாரு, 3 அடுக்கு பாதுகாப்பு. எப்படி நம்மளை என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஆமா, 3 விதத்துல நம்மளை பாதுகாக்கிறாரு. இப்படி சேர்த்து சொல்லிக்கிறோமா? இப்படி சொல்லுவோமா? முன்னே போறார் சொல்லுங்க, முன்னே போறாரு, என் கூடவே இருக்கிறாரு, எனக்குள்ள வாழ்றார். இப்படி சொல்லுவோமா? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. பின்னே போறாரு இல்ல, பின்னே வருகிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் செய்தியை. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை. எனக்குள்ளே இருக்கிறார். கை தட்டுங்களே ஒரு சாமே. இவ்வளவுதான். அல்லேலூயா. இதான் இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற கருப்பொருளே. என்னதான்? எனக்கு முன்னாடி ஆண்டவர் போறார். முன்னே போறதுன்னா அப்படி உங்களுக்கு சுருக்கமா நாளைக்கு விடிஞ்சாத்தான் நமக்கு அந்த நாளைய நாள் தெரியும். ஆனா அந்த நாளுக்குள்ள அவரால் போயிட்டு வர முடியும். இதான் முன்னே போறது. அடுத்த வாரத்துல என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு நமக்கு தெரியாது. ஆனா அடுத்த வாரத்துக்குள்ள போயிட்டு வர அவரால் முடியும். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்ன போறது? சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் என்னது? முன்னாடி போறது. அல்லேலூயா. அப்ப எனக்கு முன்னாடி அவர் போய் என்ன என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் பாதுகாத்து அவர் வழி நடத்துகிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு பெருசா ஆபத்தா முடியும் நினைச்சங்க, ஆனா எனக்கு இவ்வளவு இலகுவா நன்மையா எனக்கு முடியும் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் ஆண்டவர் எனக்கு முன்னாடி போறது. சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு முன்னாடி போறார், பின்னாடி வருகிறார், கூடவே இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இதே மெத்தட் யாரு செய்யறா அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும். ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள் அவங்க சில நேரத்தில் முன்னாடி போவாங்க. ஆடுகளுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க? சில நேரத்தில் ஆட்டுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? சில சூழ்நிலைகள் ஆடுகளோட சேர்ந்து அவங்க என்ன செய்வாங்க? ஆமே, ஆமாவா இல்லைங்களா? அப்போ நல்ல மேய்ப்பனுடைய செயல்பாடு என்னன்னா, இவர் ஆடுகளுக்கு முன்னாடியும் போவாரு, ஆடுகளுக்கு பின்னாடியும் வருவாரு, ஆடுகளோடையும் வருவார். அல்லேலூயா. இவர் படுக்கை எங்கே தான் இருக்கும்? ஆடுகள் இப்போ எங்கே படுக்குதோ அங்கே தான் என்ன செஞ்சிருப்பாரு? ஆடுகள் கூட இருக்கிற இடத்துலயே என்ன செய்வார்? சொல்லுங்க. நம்ம தூங்கினாலும் அவர் தூங்குறதும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்துவிட்டு அவர் ஒரு காரியத்தை செய்யாம கடைசி வரைக்கும் இருக்கிறார். நமக்கு தூக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் நம்மளை பாதுகாப்பதற்காக தூங்குறதும் இல்லையா? சொல்லுங்க, உறங்குறதும் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த சத்தியம் எவ்வளவு பெரியதை பாருங்களேன். இதைத்தான் மோசே ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த வார்த்தையை சொல்றார். தேவா, நான் எதினால் விசேஷித்த, எதனால நாங்க விசேஷித்தோம்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய காரியத்தை எங்களோட கூட இருந்து செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி தான் இந்த பாட்டை அவர் சொல்றார். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எப்படியா? ஏதினா சத்தம் அவ்வளவுதான்.
தாகம் கொண்ட தேவஜனம், ஆவல் கொண்ட கண்மலையும் என் ஏக்கம் எல்லாம் நல்ல கவனிங்க. தேவன் கொடுக்கிற இந்த 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 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி யாராவது உள்ள நுழைய முடியுமா? அல்லேலூயா. உண்மையாவே இதுக்கு என்ன நாம செய்யணும்னா, இந்த மேய்ப்பனை விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. இந்த இந்த அடுக்கடுக்கான பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கணும்னா ஒரே வழி என்னன்னா, இவரை விட்டுட்டு நாம வலதுபுறமும் விலகக்கூடாது, இடதுபுறமும் விலகக்கூடாது. இவரோட கூடவே நாம இருந்தோம் அப்படின்னா எனக்கு முன்னே பாதுகாப்பு, பின்னே பாதுகாப்பு, என் பக்கத்தில் அவர் இருக்கிறார், எனக்குள்ள வாழுகிறார். இத்தனை அடுக்கடுக்கான பாதுகாப்புகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அப்போ ஒரே காரியம் என்னன்னா, நான் அவரை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நாம் அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. மனிதர்களுக்கு கொடுக்கிற அடுக்கடுக்கான பாதுகாப்புகளை கூட ஈஸியா உடைச்சிடலாம். பிசாசு வைத்திருக்கிற அடுக்கடுக்கான தடைகளை கூட நமக்குள்ள இருக்கிறவரால தைரியமா என்ன செஞ்சிடலாம்? உடைச்சிடலாம். ஆமென். உங்களுக்கு தெரியும், பைபிள்ல இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க புரியுறது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லணும். பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருந்தார், சங்கிலியினால கட்டப்பட்டிருந்தார். 4 சேவகர்களை காவலுக்கு போட்டிருக்கிறாங்க. முத 2 பேரு முத கேட்ல நிக்கிறாங்க, 2வது 2 பேரு அடுத்த கேட்ல நிக்கிறாங்க, 3வது கேட்டு இரும்பு கேட்டு. என்ன கேட்டு? அதை யாரால என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க. முத கேட்ல கேட்டை அடைச்சு போட்டு 2 சேவகர்கள் நிக்கிறாங்க, இன்னொரு கேட்டுக்கிட்ட 2 பேர் நிக்கிறாங்க. அடுத்த லாஸ்ட் கேட்டு ஃபுல் இரும்பு கேட்டு, உள்ளே யாரும் நுழைய முடியாது, உள்ள இருந்து யாரும் வெளியில என்ன செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நாளைக்கு என்னன்னா, பேதுருவுடைய மரணம் நம்ம பார்வைக்கு. அல்லேலூயா. ஏன்னா யாக்கோப்பை கொண்ட உடனே ஜனங்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்ட உடனே ஏரோது என்ன நினைக்கிறார்னா, இது மனமகிழ்ச்சியா ஜனங்களுக்கு இருக்குது, அப்ப நம்ம பேதுருவையும் கொன்றுவோம் சொல்லிட்டு தான் பேதுருவை தூக்கி கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறாங்க. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப பேதுருவை சிறைச்சாலையில போட்டுட்டு சங்கிலினால கட்டி போட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதன் உள்ள இறங்குறாரு. வேதம் சொல்லுது, சங்கிலி என்ன செஞ்சான்? கலண்டு கீழே விழுந்துச்சான். சங்கிலிய அவர் என்ன செய்யல? பிடிக்கல, அத்து போடல. என்ன செஞ்சான்? சொல்லுங்க. அதுவா தானா என்ன செஞ்சான்? கலண்டுச்சான். பேதுருவை தட்டி எழுப்புகிறார், எந்திரிக்க சொல்லுகிறார். முதல் கேட்டு தன்னால திறக்குது, 2வது கேட்டு தன்னால என்ன செய்யுது? எந்தெந்த காரியத்தை அவங்க தடை பண்ணி கட்டுப்பாடு போட்டு கட்டி பேதுருவை எங்கிட்ட நகல விடாதபடி செஞ்சிருக்கிறாங்களோ, முத கேட்டு திறக்குது, 2வது கேட்டு திறக்குது. இரும்பு கதவு, யாராலையும் தொடக்க முடியாத கதவு தன்னால திறந்துகிட்டு என்ன செய்யுது? கை தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பேதுருக்கு எப்படி தெரியுதுன்னா, தனக்கு ஒரு கனவு மாதிரி அவருக்கு என்ன செய்யுது? தெரியுது. ஆனா அது கனவு இல்லைங்க, அது நிஜமாவே என்ன செய்யுது? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, சாத்தான் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதவுகளை, தடைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கலாம். அது திறக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் உங்களோட கூட இருந்து உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தார்னா அந்த கதவுகள் அழகா அதுவா திறக்கும். நீங்க கஷ்டப்பட்டு கேட்ட போய் ஆட்ட தேவையில்லை, கஷ்டப்பட்டு அந்த கேட்டுக்கு முன்னாடி அழணும்னு தேவையில்லை, துறங்க துறங்கன்னு கத்த தேவையில்லை. கர்த்தர் உங்களோட வந்தா அந்த தடைகள் தன்னால என்ன செய்யும்? துறக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் இப்படி சொல்றாரு மோசே, அன்பான தேவன் அது போதும் எனக்கு, அது போதும் என் வாழ்விலே. எப்படியா? அன்பான தேவன் உங்களுக்கு முன்னாடி மலைகள் கூட என்ன செஞ்சிருமா? பர்வதங்கள் கூட நிர்மூலமாக்கப்படுமா? மலையெல்லாம் உடைஞ்சு தகர்த்தெறியப்படும் நீங்க நடந்து போனீங்கன்னா. ஏன்னா உங்களோட கூட யாரு வர்றது? அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு முன்னாடி அவர் போறாரு, நமக்கு பின்னாடி வர்ற. நீங்க இப்ப பாருங்களேன், இந்த பாதுகாப்பு யாரு கிடைக்கும்? பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு, பெரிய பெரிய தலைவர்களுக்கு என்ன செய்வாங்க? கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு என்ன செய்வாங்க?
முன்னாடி பாதுகாப்பு, பின்னாடியும் பாதுகாப்பு, இந்த சைடும் பாதுகாப்பு, இந்த சைடு. இது யாரு கிடைக்கும்? ஏங்க நீ யோசிச்சு பாருங்க, ஒரு 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 தேசத்துல இருக்கிற பிரதமருக்கு, ராஜாக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாதுகாப்புக்குரிய மரியாதையை பரலோகம் இங்க இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் நானும் எவ்வளவு விசேஷமானவங்க, நீங்கள் நானும் எவ்வளவு விலையேற பெற்றவங்க. உங்களுக்கு எனக்கும் இவ்வளவு பெரிய பாதுகாப்புனா பிசாசுக்கு எந்த அளவுக்கு நம்மளை பார்க்கும்போது பொறாம வரும். அல்லேலூயா. அட நீங்க வேறங்க, என் முன்னாடி அவருடைய சமூகம் போகுதுங்க, பின்னாடி அவர் என் கூடவே வர்றாரு. என்ன நடக்குது? யாரும் வந்து எந்த தாக்கத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, பின் முதுகுல குத்திடக்கூடாது. என் பிள்ளைய பின்னாடியே வர்றாரு, கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 4 அடுக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க, 4 அடுக்கு பாதுகாப்பு. இந்த 4 அடுக்க தாண்டி தான் என்ன செய்ய முடியும்? யாரா இருந்தாலும் எனக்குள்ள வர முடியும். சொல்லுங்களேன் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சொல்லுங்க, பாதுகாப்பவ என் பக்கத்திலே. எப்படியா? பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. சொல்லுங்க, பாதுகாப்பவ என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. அது இரவுல உண்டாகிற பயங்கரமா இருக்கலாம், பகல்ல பறக்கிற அம்பா இருக்கலாம், மத்தியானத்துல நடமாடுகிற கொள்ளை நோயா இருக்கலாம். எதுக்கும் உள்ள என்ன செய்ய முடியாது. நாம சொல்றோம் இல்லையா, வாதை என் வீட்டை அணுகுவதில்லை, பொல்லாப்பு என் வீட்டை நெருங்குவதில்லை, எங்களை பாதுகாக்க தேவன் இருக்கிறார், குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். அப்ப நல்ல இன்னொரு காரியத்தை நல்லா கவனிங்க. தேவன் கொடுக்கிற இந்த பாதுகாப்பை யாராலையும் உடைக்க முடியாது. யாரால உடைக்க முடியும் அப்படின்னா நம்மளால மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அவர் கொடுக்கிற பாதுகாப்பை பிசாசால உடைக்க முடியாது. அவர் கொடுக்கிற பாதுகாப்பை பிசாசுனுடைய சேனைகளால உடைக்க முடியாது. அவர் கொடுக்கிற பாதுகாப்பை நானே எனக்கு கொடுக்கிற பாதுகாப்பை உடைக்க முடியுமே ஒழிய வேற யாராலையும் உடைக்க முடியாது. அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிறவர் தான், கூட இருக்கிறவர் தான், முன்னே போறவர் தான், பின்னே வருகிறவர் தான், எனக்குள்ள வாழ்கிறவர் தான். ஏன் இந்த சில நேரங்களில் எனக்குள்ள ஆபத்து நேரிடுது, பிரச்சனை வருது, இந்த மாதிரி காரியங்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பாதுகாப்பை நான் தகர்த்தெறிந்ததுனால தான் சில சூழ்நிலைகளில் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வராது. நீங்க ஒரு சம்பவங்களை மட்டும் நான் வேகமாக சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா என்னாகுமோ புஸ்தகத்தில் பாலாக்கு ராஜா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம். என்னாகுமோ 24 எழுதிக்கிறங்க. பாலாக்கு ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்றாரு, இந்த ஜனங்க திரளான கூட்டமாக இருக்கிறாங்க, இவங்க எங்கள் நாட்டுக்கு நேரம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இவங்களை எந்தெந்த ராஜாக்களோ சண்டை போட்டு பார்த்துட்டாங்க, என்ன செய்ய முடியல, அவங்கள ஜெயிக்க முடியல. ஏன்னா அவங்களோட கூட இருக்கிற ஆண்டவர் அவ்வளவு பாதுகாப்பை என்ன செய்யறார், இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். தயவு செய்து நீர் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான், நீ வந்து இந்த ஜனங்களை சபிச்சியன்னா நிச்சயமா இவங்களோட சண்டை போட்டு நாங்கள் ஜெயிச்சிடலாம். நல்லா கவனிங்க, தூங்காம கவனிங்க, என்ன கவனிங்க, நல்ல வசனத்தை கவனிங்க, வசனத்தை பாருங்க, பைபிளை பரட்டுங்க, என்ன கவனிங்க. அல்லேலூயா. உங்க கவனங்கள் சிந்தைகள் என்னையே கவனிச்சு நோக்கி இருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, இவ்வளவு சத்தம் போட்டே நீங்க தூங்குறீங்க, நல்லதல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த ராஜா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு பிலேயாம் தீர்க்கதரிசி எங்க போறார் அப்படின்னா சபிப்பதற்காக போறார். அதையும் வாசிங்களேன், இந்த 10வது வசனத்தை வாசிங்களே, 24:10. இங்கேயும் 3 அடுக்கு சாபம். அப்பொழுது பாலாக்கு பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடே கைத்தட்டி பிலேயாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். இந்த ஜனங்களுக்கு உள்ள எந்த சாப வார்த்தைகளும் போக முடியல, எந்த விதமான நிலைகளையும் சபிக்கவும் முடியல. நல்லா கவனிங்க. ஏன் முடியல அப்படின்னா ஆண்டவர் இந்த ஜனங்களை முழுசுமா பாதுகாத்து வச்சிருக்காரு. முன்னையும் போறாரு, பின்னையும் வர்றாரு, கூடவே இருக்கிறார். நல்ல கவனிங்க. இதனால இந்த ஜனங்களுக்கு முன்னாடி யாரு எதிரா வந்து சண்டை போட்டாலும் சரி, அவங்க தான் தோத்து போறாங்களே ஒழிய இவங்களுக்கு எப்போதும் ஜெயந்தான். அல்லேலூயா. தொடக்கத்தில் பயப்படுவாங்க,
முரடனா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு பயப்படுவாங்க. ஆண்டவர் ஒரு தைரியமான வார்த்தையை சொல்வார், போய் சண்டை போட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. அல்லேலூயா. இப்போ நம்மளே பாருங்களேன், தொடக்கத்தில் பயமாக இருக்கிற மாதிரி தெரியும். சில காரியங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டோன்னா ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. இதே மாதிரி தான் பயமுறுத்தல் ஃபஸ்ட்டு இருக்கும், உள்ளே போய் சண்டை போடுவாங்க, ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெயம் கொண்டுருவாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி இந்த 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 ராஜா இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, 3 முறை உன்னை சபிக்க சொன்னேன், 3 முறையும் நீ என்ன செய்யல, நீ அவங்களை ஆசீர்வதிச்சிட்ட. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல இவன் சொல்றான், இந்த பிலேயாம் சொல்றான், நான் என்னென்னமோ வாயை திறந்து சபிக்கலாம்னு போனேன், ஆனாலும் என்னால என்ன செய்ய முடியல, வாயை திறந்து சபிக்க முடியல. இதுக்கு அடுத்து அவன் ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார், இவங்களை முன்னும் பின்னும் கர்த்தர் பாதுகாக்கிறதுனால இவங்களுடைய பாதுகாப்பை எடுக்கணும்னா, கர்த்தருடைய பாதுகாப்பை எடுக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழினா, இந்த ஜனங்க பாவம் செய்யணும். இந்த ஜனங்க என்ன செய்யணும், பாவம் செய்யணும். யோசிச்சு பாருங்களேன், சிலருடைய வீடுகளில் தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு விதமான நிலைகளில் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சின்ன காரியத்தினால, தேவனுக்கு விரும்பத்தகாத சின்ன காரியத்தை உள்ள செஞ்சதுனால அன்னைக்கு அவர்களுக்கு நன்மை மாதிரி தெரியும். ஆனா காலங்கள் ஆன உடனே அந்த சத்துருவானவன் அவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய கோட்டையை அந்த இடத்துல கட்டி வச்சுக்கிடுவான், முழுசா கட்டிடுவான். இப்போ அவங்களால அதை விட்டு விடுதலையாகி வெளியில வர முடியாது. பேதுரு மாதிரி சங்கிலியும் கட்டி இருக்கும், காவலும் போட்டிருக்கும், இவங்களுக்கு அந்த இடத்தை விட்டு வெளியிலே வர முடியாது. அந்த மாதிரியான நிலைகள்ல பிசாசானவன் கட்டி வச்சிருக்கான். அல்லேலூயா. இப்ப சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க பாவம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம், இவங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற பாதுகாப்பை எடுத்து போடலாம். ஆமே. நீங்க அடுத்த அதிகாரம் 25வது அதிகாரத்துல 1ல இருந்து நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2, 3 கூட வாசிங்களே. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். நல்ல கவனிங்க, அந்நியர்களோட வேசித்தனம் பண்றாங்களாம். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி, நல்ல கவனிங்க, கோயில் ஆக்கின சோத்தை போய் சாப்பிட போறாங்க. ஜனங்களை அழைக்கிறாங்க. ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். விக்கிரக ஆராதனையும் செய்றாங்க. நல்ல கவனிங்க, 3 காரியத்தை செய்றாங்க. 1, வேசித்தனம் பண்றாங்க. 2வது, விக்கிரகத்துக்குட்பட்ட சோத்தை திங்கிறாங்க. 3வது, விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க. 3 காரியம் தான். இவங்க பாவம் செஞ்சிட்டாங்களா, இந்த பாவம் செஞ்ச உடனே என்ன நடக்குதான், 9வது வசனத்தை வாச்சு பாருங்க. வாதை அந்த ஜனங்களுக்குள்ள போகுது. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் செத்துட்டாங்க. பல அடுக்கு பாதுகாப்பு இருந்துச்சுங்க, தேவனுடைய பாதுகாப்பு இருந்துச்சுங்க, பல அடுக்கு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை எங்கே உடைக்கிறான் பிசாசுனா, பாவம் செய்ய வச்சு தேவனுடைய அந்த பாதுகாப்பை அவங்க வீட்டை விட்டு, அவங்கள விட்டு எடுத்து போட்டுறான். அல்லேலூயா. நாம நினைக்கிறோங்க, ஒரு இந்த செல்போனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஒட்டகச்சிவிங்க மாதிரி இருக்கும், அதில் ஏதோ பட்டனை வச்சே ஒட்டி 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 வச்சிருப்பாங்க, பட்டனை வச்சே ஒட்டி வச்சிருப்பாங்க. கடைசியில் அதில் ஒரே ஒரு பட்டன் வேற ஒரு பட்டனாக இருக்கும், அதாவது அந்த கலரில் இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அதில்? ஆமாம், அது பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? ஆமாம், இருக்காப்பா அதில் வேற ஒரு பட்டனாக இருக்கும். அது ஒரே ஒரு பட்டனை சும்மா எடுத்துட்டா ஒட்டுமொத்த பட்டன் அப்படியே சர 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 சரன்னு சரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். யார் யார் பார்த்துருக்குது? அதை நிறைய பேர் பார்த்துருக்கேன். அல்லேலூயா, சந்தோஷம். ஆமே. நான் சொல்கிறேங்க, நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிற சின்ன பாவத்தினுடைய செயல்பாடு தேவன் வைத்திருக்கிற அத்தனை அடுக்கு பாதுகாப்புகளையும் நாம் இழக்கிற நிலைமை வந்துடும். அதனால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லவர், உங்கள் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவர். தயவு செய்து அந்த பாதுகாப்பினுடைய நிலைகளில் தடைகள் வராதபடி கொஞ்சமும் பாவத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, அப்படி நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்ப்பா. சொல்லுங்கள் ஆண்டவரே, சொல்லுங்கள் ஆண்டவரே, நாங்கள் அப்படி நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க, மேகஸ்தம்பம் மேலிருந்து ஆமா பாதை காட்ட, மேகஸ்தம்பம் அன்பான தேவன் என்னோடு
சரி, முதல் பாயிண்ட் ஏன் முன்னாடி போகணும் அவரு? ஏன் முன்னாடி சொல்லுங்களேன் சத்தமா, ஏன் முன்னே போகணும்? முதல் 4 பாயிண்ட் சொல்லி கொடுத்தோம். சொல்லுங்க, என்னது? முன்னே போகிறார், பின்னே வருகிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். மறுபடியும் மனப்படம் பண்ணிருங்க. இப்ப நான் யாராவது கேள்வி கேட்பேன் பாருங்க. அல்லேலூயா. இப்போ கண்டிப்பாக முடிகிறப்போ ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்டுருவேன். யார் ஒரு மாதிரி இருக்கிறாங்களோ அவளை கண்டிப்பாக அந்த சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஆமாம், சொல்லுங்கள். மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சூப்பர். அதில் கை தட்டிக்கிறீங்க நீங்களே. அல்லேலூயா. இப்போ ஏன் முன்னே போகணும்? முதல் பாயிண்ட், ஏன் முன்னே அவர் போகணும்? வாசிங்க. யாத்திராகமம் 13:21 வாசிங்களே. ஏன் முன்னே போகணும்? அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க நடந்து போறாங்க. தேவனுடைய பிள்ளைங்க நடந்து போறதுக்கு வெளிச்சம் கிடைப்பதற்கு அந்த அக்கினியை முன்னாடி அனுப்புறார். இப்ப நல்ல கவனிங்க. எனக்கு வழியை காட்ட, எனக்கு வெளிச்சத்தை காட்ட, எனக்கு பாதையை காட்டுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்னாடி போகிறார். கை தட்டுங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இருட்டுக்குள்ள நடந்து போக முடியுமா? முள்ளு குத்தும், கல்லு கிடக்கும், எந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவரோ நமக்கு முன்னாடி போனாருன்னா அவர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். நம் வெளிச்சத்தின் பாதையில் அழகா நம்ம என்ன செய்யலாம்? தம்பி இந்த பாதையில வாப்பா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? அல்லேலூயா. சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார். அன்னைக்கு கூட சொன்னிச்சுங்கல்ல, அந்த பிள்ளைங்க சொன்னிச்சுங்கல்ல, அந்த தேவகோட்டைக்கு அங்கிட்டு ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸில் நாங்கள் தான் போயிருப்போம், எப்போதும் நாங்கள் தான் வருவோம், இன்னைக்கு லீவை போட்டோம் அப்படின்னு சொன்னிச்சுங்கல்ல. அப்போ என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்க போகுது, 2 வாரம் கழிச்சு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. இவர் வழி நடத்திட்டு போனார்னா, இன்னைக்கு நீ வேலைக்கு போகாத, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகாத, இன்னைக்கு இந்த காரியத்தை நீ செய்யாத, நீ வீட்டில் இருந்துருன்னு சொல்லுவார். என்னமோ தெரியல, 2-3 தடவை தடையாகவே இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு நம்ம வீட்டில் இருந்தோம்னா நாம் போகிற பஸ் வேற எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். திடீர்னு நம்ம வீட்டில் இருந்தோம்னா நாம ஒரு காரியத்தில் மாட்ட வேண்டியது இருக்கும், ஆனால் வேற ஆளை மாட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க, உங்களுடைய ஆண்டவர் ஏன் உங்களோடு கூட உங்களுக்கு முன்னாடி வர்றாரு அப்படின்னா, எனக்கு வழிகாட்ட, என் பாதையை காட்ட. அல்லேலூயா. சில நேரத்தில் அதனால தான் நம்ம பாடுறோம் இல்லையா, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். சில நேரத்தில் சில ஹாஸ்பிட்டலில் சில முக்கியமான இடங்களுக்கு போகிறதுக்கு அங்கே எனக்கு யாருன்னு தெரியாதே, எவர் இருக்கிறான்னு தெரியாதே அப்படின்லாம் சொல்லிட்டு போவோம். ஆனால் அங்கே ஒரு ஆள் ஆண்டவர் நமக்காகவே செஞ்சிருப்பாரு, பார்த்துருக்கீங்களா, வச்சிருப்பாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிற காரியம் இலகுவாக நமக்கு என்ன செஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடியே போய் அவர் அந்த ஆளை நியமித்து, என் புள்ள ஒருத்தன் வருவான், என் புள்ள ஒரு ஆள் வரும், என்னென்ன காரியத்தை செய்யணுமோ அதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்துரு. அல்லேலூயா. இதுக்காகவே அவர் நமக்கு முன்னாடி போறார். அல்லேலூயா. இதுக்காகவே சில நேரத்தில் வண்டி பிரச்சனை ஆயிரும், வண்டியினுடைய ப்ராப்ளம் வரும். சொல்ல அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் வருவாங்க, இருங்கங்க நான் உங்களுக்கு அப்படியே அந்த டோக் போட்டு, அதாவது டோக் போட்டதானப்பா காலை வச்சு அமைக்க போகிறது, அந்த மாதிரி செஞ்சு தர்றேன், பெட்ரோல் வாங்கி கொடுக்குறேன், அவங்களே கொண்டாந்து வாங்கி கொண்டாந்து, ஏன்னா முன்னே போய் அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார். அல்லேலூயா. நீங்கள் இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானா உங்களுக்கு முன்னாடி அவர் போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு முன்னாடி போகிறாரு. சத்தமாக சொல்லுங்களேன், என் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க, இவங்களுக்கு மறுநாள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாள் ஆச்சு, செங்கடல் முன்னாடி நிற்குது. இவங்களுக்கு நாளைக்கு இந்த மாதிரி செங்கடலுக்கு முன்னாடி நாங்க நிப்போம், திக்கு தெரியாம திசை தெரியாம நிக்க போறோம்ங்கிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யாது, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. பார்வோன் பின்னாடி துரத்தி வர போறான், இது இவங்களுக்கு தெரியாது. கேட்டோம், போடான்னு சொல்லிட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. நாளைக்கு இவன் துரத்தி வர போறான்னு இவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. மீதியானியர்கள் விரட்ட போறாங்கன்னு தெரியாது.
அமலேக்கியர்கள் விரட்ட போறாங்கன்னு தெரியாது, பெலிஸ்தர்கள் அவங்கள சண்டை போட போறாங்கன்னு தெரியாது, அங்க இருக்கிற யோர்தான் நதி இவங்களுக்கு தடையா நிக்கும்னு தெரியாது, எரிகோ கோட்டை தடையா நிக்கும்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாம தான் நடந்து போறாங்க. ஆனா இவருக்கு எல்லாம் தெரியும், நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவேன். எப்படியா? அவர் நமக்கு முன்னாடி போய் எதை சரி செய்யணுமோ அது எல்லாத்தையும் சரி செய்வதற்காக அவங்களுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு முன்னாடி எதுக்கு போறாருன்னா, நாளைக்கு ஒரு தடையை வச்சிருப்பான், அந்த தடையை தகர்த்தெறிஞ்சிட்டு என் பிள்ளையினால இந்த தடையை தாண்டி போகணும்னா இதை உடைச்சாத்தான் போக முடியும்னு அவர் தகர்த்தெறிகிறார். நீங்க இலகுவா அதுக்கு நேரம் நடந்து போவீங்க. இது எப்ப அப்படின்னா அவரோட கூட நீங்க இருக்கிறப்போ. இப்ப நீங்க சொல்லுங்க, நாளை சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இப்ப நான் கேட்க போறேன், கேட்கவா வேணாமா? கேட்க கூடாது, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. வேக வேகமா எழுதி கொள்ளுங்க. மீகா 2:13, மீகா 2:13 வாசிங்க, வேகமா வாசிங்க. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். முதல் பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். ஏன் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போறாரு? பாதை காட்ட, வெளிச்சம் காட்ட. சொல்லுங்க, எதுக்கு போறாரு? முன்னாடி போறாரு பாதை காட்ட, வெளிச்சம் காட்ட. இப்ப இங்கே சொல்லுது, ஏன் நமக்கு முன்னாடி போறாரா? நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறானே அவனுடைய தடைகளை தகர்த்தெறிகிறதுக்காக என் ஆண்டவர் எனக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? கை தட்டுங்களே அந்த ஆண்டவருக்கு. அல்லேலூயா, சத்தம் ஒரு கை தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நடந்து போற பாதைக்கு முன்னாடி எந்த மலைகளா இருந்தாலும் ஆண்டவர் தவிடுபடியாக்கி அருமையா அதுல நடக்க வைப்பார். ஆமென், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளையை கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? அது மாதிரி நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமா, கூட்டிட்டு போவார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. யோசேப்புக்கு நிறைய தடை வந்துச்சா? ஆண்டவர் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு கூட்டிட்டு போனாரா? இவருக்கு தெரியும், என்ன தெரியும்? இவர் எங்க போயிட்டு வந்துட்டாரு? எங்க போயிட்டு வந்துட்டாரு? எகிப்துல பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த நிலையில இந்த யோசேப்பு இருக்க போறான்ங்கிற வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. யாரு? ஆண்டவர். ஆனா இவருக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? யோசேப்புக்கு என்ன செய்யாது? குழியில விழுகிறான், இங்க போர்த்துபாருடைய வீட்டுல பிரச்சனையை சந்திக்கிறான், சிறைச்சாலைக்குள்ள கிடக்கிறான். இதையெல்லாம் பார்க்கிறப்போ இவனுக்கு வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனா இவருக்கு தெரியும், எங்க இந்த தடையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு 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 நேர ஒரு நாள் என்ன செய்ய போற? நீ பார்வோனுக்கு அடுத்த நிலையில நீ என்ன செய்ய போற? அமர போறேங்கிறத கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி ஏன் போறார்னா உங்களுடைய தடைகளை உடைப்பதற்காக. ஆமென், சொல்லுங்க. என் ஆண்டவர் என் கூட வர்றாருன்னா என் தடையெல்லாம் உடைஞ்சிடும். சொல்லுங்களே அல்லேலூயா. ஏசாயா 45:3 வேக வேகமா வாசிங்க, வேகமா. எதுக்கு வர்ற? எதுக்கு நமக்கு முன்னாடி போறார்? வேகமா வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். ரைட், இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எதுக்கு போறாராம்? இப்ப சொல்லுங்க, எதுக்கு போறாராம்? ஃபர்ஸ்ட் எதுக்கு போறாராம்? இல்லக்கா, பாதை காட்ட, வெளிச்சத்தை காட்ட. சொல்லுங்க, எதுக்கு போறாராம்? மனப்பாடம் பண்ணலைன்னா இப்ப சொல்ல வச்சிருவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பாதையை காட்ட, வெளிச்சத்தை காட்ட. அடுத்து எதுக்கு? தடைகளை உடைச்சு போட, கோணலை நேராக்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்படி வளைஞ்சு 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 நம்ம போனோம்னா என்ன செய்யும்? தலை சுத்து வருமா? ரொம்ப தூரம் போகிறது மாதிரி இருக்குமா? ஆண்டவர் அந்த வளைவெல்லாம் என்ன செஞ்சிடாரு? வளைவு சுழிவெல்லாம் என்ன செய்கிறாரு? நேராக்குறாரு. அல்லேலூயா. நேராக்கி ஆண்டவர் பாதையில் கிடக்கிற முள்ளை தூக்கி போட்டுறாரு, பாதையில் கிடக்கிற கல்லை தூக்கி போட்டுறாரு, பாதையை சரி செய்கிறார் நம்ம நடந்து போகிறதுக்கு. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்கு. ஆமென். இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நான் அவரோட கூட இருக்கணும். அல்லேலூயா. நாம் அவரோட கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. அவர் நம்மளோட கூட இருக்கிறது உண்மை, ஆனால் நாம் அவரோட கூட என்ன செய்யணும்? அதனால தான் இவர் இப்படி எழுதுகிறார். என்னது? தேவா நான் நீதினால் விசேஷித்தவன். சொல்லுங்க. தேவா நான் நீதினால் நல்ல கைகளை தட்டி நல்ல சொல்லுவாமே.
அல்லேலூயா. இந்த வசனத்துல கீழே வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். வெண்கல கதவை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். அல்லேலூயா. அப்படின்னா ஏன் முன்னாடி போறாருன்னா, எதாவது கோணலோ எதாவது அடைபட்ட நிலைகள் இருக்குதோ அதெல்லாம் உடைக்கிறதுக்கு, முறிக்கிறதுக்கு, சரியாக்குறதுக்கு கர்த்தர் எனக்கு முன்னாடி என்ன செய்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்கும். ஆமே சொல்லுங்க. நான் அன்பான தேவன், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. இதனாலதான் ஆண்டவர் மோசே கிட்ட பேசுகிறப்போ மோசே பேசின வார்த்தை இதுதான். அப்பா, நான் அவன் அனுப்பி விடுறேன், இவன் அனுப்பி விடுறேன், அவங்கள வர சொல்றேன், இவங்களை வர சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் மோசே ஒரே வார்த்தை தான், நீங்க வர்றீங்களா, நீங்க வர்றீங்களா, நான் போறேன்ட்டார். ஒரே வார்த்தை தான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி என்ன செய்யும், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். இதுதான் வார்த்தை. அல்லேலூயா. இப்ப அவருடைய சமூகம் முன்னே போகும்னு சொன்ன உடனே மோசே கிளம்பிட்டார். அல்லேலூயா. அதனால ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, அவர் போகாம எந்த இடத்துக்கும் போகாதீங்க. அல்லேலூயா. அவர் போற வழியில தான் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அந்த வசனத்தை கூட வாசிருங்களேன். பிடிச்ச வசனம் யாத்திராகமம் 33 இருக்குன்னு நினைக்கிறேன். யாத்திராகமம் 33 கூட வாசிங்களேன், அதை வாசிருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த 16வது வசனம் நினைக்கிறேன், 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். எப்படி அறிய முடியும்? நீர் எங்களோடு வருவதினால். நீங்க எங்களோட வந்தா தானே அறிய முடியும். அப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். கைத்தட்டுங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. நாங்க எவ்வளவு விசேஷமானவங்க தெரியுமா? ஏன்னா கடவுளே எங்களுக்கு முன்னாடி என்ன செய்கிறார். பாதுகாப்பு யார் கொடுக்கறது நமக்கு சொல்லுங்க? மனுஷன் கிடையாதுங்க. சம்பளம் கொடுத்தலாம் ஆள் வச்சுக்கிறல, நமக்கு பாதுகாப்பு யார் கொடுக்குறா? சத்தம். உங்க அக்கா, பாதுகாப்பு யார் தான் கொடுக்குறா சொல்லுங்க? முன்னே போறார், கூடவே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நல்லா இருக்குல்ல டைலாக்? அல்லேலூயா. இதோட நீங்க போயிடணும். ஆமே. வீட்டில் போயெல்லாம் எந்த இடத்தையும் சொல்லணும். எங்கேயாவது நடந்து போறப்போ இதை குறித்து பயம் வந்துச்சுன்னா நீங்க சொல்லணும், எனக்கு முன்னாடி யார் போறா, அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிடுவார், பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. தாவீது சண்டைக்கு போறார். எழுதிக்கிறீங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22 - 25 வரைக்கும் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். எதிரிகளோட யுத்தம் பண்றதுக்கு போறார். பாண்டவர் சொல்றாரு, நீ இந்த அந்த என்ன செடி, முசுக்கோட்டை செடியா, அது என்ன செடி, அது முசுக்கோட்டை செடிக்குள்ள இருந்து அவங்களோட யுத்தம் பண்ணுவதற்கு நீ புறப்படு, தீவிரி. உடனே நீ எந்திரிச்சா போதும், நான் போய் அவங்களோட போய் சண்டை போடுவேன். முன்னே போய், அந்த வசனத்தை கூட வாசிங்களேன், முன்னே போய் இருக்குமே அதுல. ஆமென். 22 வாசிங்களே. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு. அல்லேலூயா. அப்ப என்னென்ன செய்வாராம்? முன்னே போய் என்னென்ன செய்வாராம் சொல்லுங்க? பாதை காட்டுவாரு, வெளிச்சத்தை காட்டுவாரு, தடைய உடைப்பாரு, கோணலானவைகளை செவ்வையாக்குவாரு, வெண்கல கதவை உடைப்பாரு, இரும்பு தாழ்பாலை முறிப்பாரு. அப்புறம் என்னதா சொல்லுங்க அடுத்து? இப்ப சொன்னமே, எதிரியோட சண்டை போட்டுருவார். நமக்கு எதிராக நமக்கு யுத்தம் பண்ண வர்றவங்களோட என்ன செஞ்சிருவாரு? சண்டையும் போட்டுருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. சரி, ரைட்டு. கடைசி அடுத்த கொஸ்டின், ஏன் பின்னே வருகிறார்? முன்னாடி இத்தனையும் செய்கிறார், பின்னாடி ஏன் வர்றார்? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், பிசாசு முன்னாடி வந்து நம்மகிட்ட சண்டை போட மாட்டான். எப்படித்தான் வருவான்? பார்வோன் எங்கே வந்தான்? அந்த ஒரு வசனத்தை வாச்சிருங்களே. ஆமா, அந்த ஒரு வசனத்தை மட்டும். யாத்திராகமம் 14-19.
14-19 ஒரு வசனத்தை மட்டும். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. எப்படி வந்துச்சா? பார்வோன் பின்னாடி துரத்தி வர்றான்னு தெரிஞ்ச உடனே முன்னாடி நின்ற மேகஸ்தம்பம் பின்னாடி போய் நிக்குது. எதுக்கு அப்படின்னா, யாருக்கு? என்ன தொட்டுட்டு தாண்டா என் ஜனத்தை தொட முடியும்ன்றார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும், இவன் என்னைக்குமே என்ன செய்வான், நேருக்கு நேரம் சண்டை போட மாட்டான், பின்னாடி நின்று தான் என்ன செய்வான். அல்லேலூயா. அதனால பின்னாடி அவர் நிற்கிறார். அப்ப ரெண்டாவது நல்ல கவனிங்க, ஏன் எனக்கு பின்னாடி அவர் வர்றாருன்னா என்னை பாதுகாப்பதற்கு, என்னை பாதுகாக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறார் சொல்லுங்க. எதிரியினிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக, சாத்தானிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக கர்த்தர் என் பின்னாடியும் வருகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் இருட்டுக்குள்ள நடந்து போனா நடந்து போப்பாங்க, இந்த இப்படி பார்த்துட்டு ஓடுவோம் தெரியுமா? ஏன் இப்படி பின்னாடியே பார்த்துட்டு போவோம். ஆமே, நமக்கு பயமே இங்கேதான் இருக்கான், முன்னாடி இருக்காது. ஏன்னா நம்ம கண்ணு என்ன செய்யுது, முன்னாடி பார்க்குது. பின்னாடி கண்ணு இல்லாதனால என்ன செய்வோம், இப்படி திரும்புவோம், இப்படி திரும்பி 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 பார்த்துட்டே போவோம். அல்லேலூயா. இனிமே பார்க்க வேண்டிய தேவையில்லை. சொல்லுங்களேன், இனிமே பார்க்க வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. என் பின்னால அவர் வருகிறார். அல்லேலூயா. என் பின்னாடி அவர் என்ன செய்யறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இப்ப இந்த மாதிரி ஒரு அடுக்கு பாதுகாப்பு நிஜமாவே ஒரு என்ன சொல்றது, ஆவிக்குரிய லைனை விடுங்க, மாம்சத்தினுடைய நிலையில முன்னாடி ஒரு 10 பேர் பின்னாடி ஒரு 10 பேர் இருந்தா நமக்கு பயம் வருமா? அல்லேலூயா. மனுஷங்க கொடுக்கிற பாதுகாப்பை நினைச்சே நம்மளுக்கு பயம் வராது இருக்கிறப்போ, தெய்வம் நமக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போது நம்ம பயப்படலாமா? அல்லேலூயா. முன்னாடி இவ்வளவு காரியம் செய்யறாரு, பின்னாடி முழுசுமா என்ன செய்யறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அவனை பொறுத்த வரைக்கும் மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிக்குள்ள எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு நினைப்பான். நேருக்கு நேரெல்லாம் சண்டை விட மாட்டான், நேருக்கு நேரெல்லாம் என்ன செய்ய மாட்டான். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி மாட்டி போயிடுச்சுன்னா, மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி. நேர போய் நீங்க பாருங்களேன், பறவைகள் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்லி கொடுத்தேன் அன்னைக்கு. பறவை இருக்குல்ல, அந்த பறவை கிட்ட நேர போய் காட்டாப்புளியை வச்சு இப்படி சட்டுன்னு அடிச்சோம்னா சில நேரத்தில் இணைஞ்சிரும், ஓடி போயிடும். நீங்க அதே இறைய போட்டு வச்சு கண்ணி கண்ணியா கட்டி வச்சு மண்ணுக்குள்ள பறிச்சு வச்சு ஏதாவது ஒரு நிலைகளை இறைய திங்க வச்சு அந்த கண்ணிக்குள்ள ஈஸியா மாட்டிப்போம். சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நேருக்கு நேரம் யுத்தம் பண்றதுல ஜெயிச்சிருவாங்க. ஆனா பிசாசுனுடைய தந்திரம் என்னன்னா, வப்பாம் பாருங்க குடும்பத்தை வச்சு ஒரு பிரச்சனை, வப்பாம் பாருங்க நெருங்கி பழகிறவளை வச்சு ஒரு பிரச்சனை. அவன் வைக்கிற அந்த கண்ணியை விட்டு எந்திரிச்சு வெளியிலே வர முடியும். அவருக்கு நல்லாவே தெரியும், நேருக்கு நேரம் அடிக்க மாட்டான், மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி. அல்லேலூயா. ஏமா இதுவரைக்கும் நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி எலும்புனான்னு நமக்கே தெரியாது. நல்லா தானே இந்த உடம்பு இருந்துச்சு, ஏன் இது வந்துச்சுன்னு நமக்கே தெரியாது. மறைவாய் வைக்க நிறைய பேர் மாட்டினது எதுலதான், நேரம் இல்லை, மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி இல்லை. அல்லேலூயா. நல்லா தானப்பா பழகிட்டு இருந்த, நல்லா தானே இருந்த, நல்ல நல்ல நிலையில தானே இருந்த, ஏன் இப்படி செயல்படுற அப்படின்னு நமக்கே தெரியாதுங்க. மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி அப்படியே எலும்பி நிற்கும் பாருங்க, காலை கப்புன்னு பிடிச்சுக்கிறோம், டப்பு டப்புன்னு ரெக்கைய வச்சு அடிச்சாலும் சரி. சர்ச்சுக்கு போகணும் முடியாது, ஜெபம் போகணும் முடியாது, ஸ்தோத்திரம் சொல்லி பார்க்கணும் முடியாது, எதுக்கும் முடியாது. ஏன்னா கண்ணி கட்டுன்னு பிடிச்சுக்கிறோம். அல்லேலூயா. அது அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அல்லேலூயா முன்னாடியும் வர்றாரு, பின்னாடியும் வர்றாரு. அல்லேலூயா. சத்தம் அந்த இந்த கொடியேற்ற போவாங்க இல்லையா, அதனால இந்த தேசிய கொடி ஏத்துறப்போ அந்த அந்த அதிகாரி முன்னாடியே ராணுவம் போகும், பின்னாடியே ராணுவம் கரெக்டா நடந்து போகணும். அதை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, மாறி போயிடக்கூடாது. அந்த அதிகாரிகள் நடந்து போறப்ப கரெக்டா நடந்து போவாங்க. அது மாதிரி ஆண்டவர் முன்னாடியும் பின்னாடியும் போறப்ப எந்த விதத்திலையும் தலையை ஆட்டாம அப்படியே போயிருங்க, அப்பதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லைனா ஆமே. அல்லேலூயா. சரி, கடைசி பாயிண்ட், ஏன் கூட வர்றாரு? சரி, முன்னாடி போனாரு, பின்னாடி வர்றாரு. இப்ப முன்னாடி பின்னாடி போனா போதும் இல்ல, அவர் ஏன் நம்மளோட கூடவே வரணும்? எதுக்கு கூடவே வரணும்? அவர் சொல்றாருல்ல, வசனத்தை நீங்க எழுதி கொள்ளுங்க, நீ பயப்படாத, நான் கூடவே
அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி வலதுகரம் கையை தட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டாரு. பயப்படாரா? பயப்படாதம்மா, நான் உன் கூட என்ன செய்றேன், இப்படி நடந்து நான் உன் கூட தான் வர்றேன், வா, நான் உன் கூட தான் வர. இதுதான், இதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூடவே என்ன செய்றாரு. ஏன்னா மனுஷனாகிய நமக்கு அடிக்கடி தைரியப்படுத்த பலப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தேவையில்லை. அது மனுஷனா இல்ல, தெய்வமே நம்மளோட கூட வந்து நம்ம தோல்ல கையை தட்டிட்டு, பயப்படாத, உன் கூட தான் இருக்கிறேன், திகையாத, நான் உன் ஆண்டவர் உன் பக்கத்துல இருக்கிறப்ப நீ ஏன் கலங்குற, தைரியமாயிரு, பலத்தோட இரு அப்படின்னு நம்மளை ஆண்டவர் அடிக்கடி தட்டி கொடுத்துட்டே வர்றதுக்காக தான் என் கூடவே வர்றாரு. கை தட்டுங்களே அவருக்கு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது அந்த அந்த ஆதியாகம புஸ்தகத்துல 26வது வசனத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். 24ல ஆபிரகாம் கிட்ட பேசுறப்போ சொல்லுவாரு, நீ பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே உன் கூட வர்றேன். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உங்க பக்கத்திலே வந்துகிட்டே இருக்கிறார், உங்க கூடவே இருக்கிறார். நம்ம நினைச்சு பார்க்குறப்போ என்னது, நம்ம புத்திக்கு கூட என்ன செய்யலை. அது எப்படிங்க ஒரு தெய்வம் போய் எனக்கு முன்னாடியும் வர்றாரு, பின்னாடியும் வர்றாரு, கூடவே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு, இவர் இவ்வளவு காவல் எனக்கு ஏன் இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் அவ்வளவு பெரிய ஆளா, அவ்வளவு விசேஷமானவங்களா, ஏன் இந்த பாவியாகிய நம்ம மேல இவ்வளவு இரக்கம் காட்டுறாருன்னு நம்ம புத்திக்கு என்ன செய்யாது. நினைச்சு பார்த்தாலும் மனசு கிரகிக்க கூட என்ன செய்யாது. அதனாலதான் அப்படி சொல்றாரு, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எப்படியா? எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, ஆமா எதினால், இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எலிசா தூங்கி எந்திரிச்சு வெளியில வந்தாரு. சீரிய படம் என்ன செஞ்சிருச்சு, சுத்தியில் வந்து நிக்குது. நின்றுச்சா? வேலைக்காரன் போய் கையும் ஓடல, காலு ஓடல, வயிற்ற கலக்கிட்டு போய் சொல்றான், ஐயா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அவ்வளவுதான் சாக போறோம் அப்படின்னு போய் வேலைக்காரன் போய் சொல்றான். வெளியில எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு ஒரு காரியத்துல கூட பயமும் தெரியல, ஒன்றும் தெரியல, கூலா நிக்கிறார். என்னையா கூலா நிக்கிறான்னு பார்த்தா இவன் பயப்படுறான். ஏன் ஐயா நீங்க பயப்பட மாட்டேங்கிறீன்னு மெல்ல இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை பண்றாரு எலிசா, ஆண்டவரே முதல்ல இவன் கண்ணை திறந்து விடுங்க ஆண்டவர். திறந்து விட்டு பார்த்தா இந்த ரதத்துக்கு முன்னாடி அக்கினிமயமான ரதங்கள் என்ன செய்யுது. அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்னாடி பாதுகாப்பதற்காக பரலோகமே என்ன செஞ்சிருது. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு முன்னாடி ஏங்க இவ்வளவு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கணும் தெரியல. நமக்கு என்ன செய்யல, ஏன் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்குன்னு நமக்கே. இயேசு சொல்றாரு, பேதுருவே உன்னை சொலகுல புடைக்கிறது மாதிரி படைப்பதற்காக பிசாசு என்னிடத்துல என்ன செஞ்சிட்டான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேதுருக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கையில நாளை என்ன நடக்க போகுது என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறார். சாதாரண ஆள் இல்லை. நீங்க 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 பார்க்கிற ஆண்டவர் சாதாரண ஆள் இல்லை. இவர் அடுத்த 5 வருஷம் 50 வருஷம் 5000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத அறிந்திருக்கிறவர். அவர் தான் உங்க முன்னாடி போறாரு. இப்போ எவ்வளோ பெரிய நிலைகளில் முன்னாடி போறாரு, பின்னாடி வருகிறார், கூடவே வருகிறார். எந்த அளவுக்கு உங்களோட கூட இருந்து தைரியப்படுத்துறாரு. சொல்றோம் இல்லையா, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. அப்ப 4 பாயிண்ட் மறுபடியும் திரும்ப சொல்லுங்க, மனப்பாடத்தோட முடிப்போம். முன்னே போறார், பின்னே வர்றார், கூடவே இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். மறுபடியும் அடுத்து ஏன் முன்னாடி போறாரு? பாதை காட்ட, வெளிச்சத்தை காட்ட. அடுத்து தடைகளை உடைக்க, கோணலானதை சரியாக்க, வெங்கல கதை உடைக்க, இரும்பு தாழ்பால்களை முறிக்க. அடுத்து
எதிராளியோடு சண்டை போட, யுத்தம் பண்ண. அல்லேலூயா. இதுக்கு தான் அவர் முன்னாடி போறாரு. பின்னாடி ஏன் வராரு? என்ன காக்கிறதுக்கு. சொல்லுங்க, என்ன பாதுகாக்கிறதுக்காக வர்றாரு. ஏன் கூட இருக்கிறாரு? என்ன பலப்படுத்த, தைரியப்படுத்த, பயப்படாதேன்னு சொல்ல. அல்லேலூயா. என்ன அடிக்கடி நமக்கு ஏதாவது வருது இல்லை, அதை அடிக்கடி ஆண்டவர் தைரியப்படுத்தி கூடவே இருக்கிறேன் தட்டி 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 கொண்டு போய் என்ன பரலோகம் சேர்க்கறதுக்கு தான். கை தட்டுங்களே ஆண்டவருக்கு. எழுந்துருங்க, ஜெபிச்சிரும். ஆமென். அல்லேலூயா. தேவா, நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா. ஆமென். எதினால் ஆண்டவர் நம்மளோடு கூட வருகிறவர். அல்லேலூயா. என்னோடு இருப்பதினா. சொல்லுங்க. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா என்னோடு வருவதினா. எதினால் இது எதினா என்னோடு இருப்பதினா. ஒரு காரியத்தை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியத்துல நாம மாட்டிக்கொள்ள போகிறோம் என்கிற சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் எனக்கு முன்னாடி போறதுனால தான் நிறைய ஆபத்துக்கள் இருந்து கர்த்தர் என்ன பாதுகாச்சிருக்கிறார். இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில யாருக்குமே தெரியாம தப்பு பண்றேன்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க ஆண்டவர்கிட்ட. அவருக்கு நல்லா தெரியும் என் புள்ள தப்பு பண்ணுதுன்னு எல்லாமே அவருக்கு என்ன செய்யும். ஆனா ஒருபோதும் சில சூழ்நிலைகளை ஏன் உங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட மாட்டாத அளவுக்கு உங்களை ஆண்டவர் காப்பாத்தி வர்றார் தெரியுமா? என்னைக்காவது என் புள்ள மாறிடும், என்னைக்காவது என் புள்ள மனம் திருந்திரும். அதுக்கு தான். அது எப்படிங்க? தாவீது சொல்றாரு, இரவும் பகலும் உமக்கு சரி. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இந்த பூமியே வேணான்னு வானத்துக்கு போய் அங்க போய் உட்கார்ந்து இருந்தாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க, கடலுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாலும் அங்க இருக்கிறீங்க. அவருக்கு எல்லாமே தெரியுங்க. அடுத்த வாரத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அடுத்த மாசத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரி செய்கிற கர்த்தர், பெரிய ஆபத்து வராம என்னை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். அதனாலதான் அன்னைக்கு மோசே எழுதுகிறப்ப இப்படி எழுதுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உங்க மறைவுக்குள்ள இருந்தா தான் எனக்கு பாதுகாப்பு, உங்க மறைவுக்குள்ள இருந்தா தான் எனக்கு பாதுகாப்பு, உங்க நிழலுக்குள்ள இருந்தா தான் எனக்கு பாதுகாப்பு. அவருக்குள்ள மட்டும் நீங்க வாழ்ந்துருங்க, உங்க முன்னாடியும் பல அடுக்கு பாதுகாப்பு, பின்னாடியும் பல அடுக்கு பாதுகாப்பு, உங்க கூடையும் பல அடுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு நல்லா அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்க, வட இந்தியால ஒருத்தரை கொல்லணும்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்க ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. கேட்காதனால அவரை கொல்லணும்னு சொல்லி திட்டம் போட்டு இருட்டுக்குள்ள மெல்லிய கம்பியை கட்டி 2 மரத்துக்கும் கட்டி வச்சுட்டாங்க. ஆனா இவர் நல்லா அங்க போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கு சைக்கிள்ல வர்றப்போ
ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட வண்டு அவர் கண்ணில் அடிச்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட இறங்கி திரும்பவுமா கண்ணை கசக்கிட்டே நடந்தே போனாரா. அவர் திட்டிகிட்டே போனாரா, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யத்தானே வந்தேன், ஏன் கண்ணில் இவ்வளோ பெரிய வண்டு அடிச்சிச்சுன்னு ஆண்டவரை திட்டிகிட்டே போனாரா. குறிப்பிட்ட தூரம் போயிட்டு மறுபடியும் சைக்கிளில் ஏறி போயிட்டார். மறுநாள் காலையில் ஒரு குறிப்பிட்ட வாலிபர்கள் அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்களா, ஐயா, உங்களை கொல்றதுக்காக ஒரு மெல்லிய கம்பியை 2 மரத்துக்கு இடையில நாங்கள் கட்டி வச்சுருந்தோம். கரெக்டாக அந்த கம்பிக்கு 2 அடிக்கு முன்னாடி சைக்கிளை விட்டு நீங்கள் இறங்குனீங்க. மறுபடியும் குறிப்பிட்ட தூரம் நடந்து போய் அந்த சைக்கிளில் நீங்கள் ஏறி போனீங்க. உங்கள் வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலையும் 2 தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோட நடந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தேவனுக்காக நில்லுங்க, ஆண்டவருக்குள்ள நில்லுங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயம் பாதுகாப்பார். உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். உங்களுக்கு முன்னே போவார். எல்லா இரும்பு கதவை உடைப்பார், வெண்கல கதவை உடைப்பார், எல்லா பூட்டையும் அவர் உடைப்பார், அவர் தகர்த்தெறிந்து போடுவார். இப்ப நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, நிறைய தடைகள் உடைக்கப்பட்டிருக்கும். ஏன் தெரியுமா? உங்க ஆண்டவர் உங்களோட வருகிறார். அவருக்கு தெரியும் என் பிள்ளை ஜெபம் பண்ண வந்திருக்குது, நான் திரும்ப என் பிள்ளை போறப்போ மனமகிழ்ச்சியை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இவர்களோடு ஒரு பல அடுக்கு பாதுகாப்புகளை வைத்திருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து இவர்கள் ஆசீர்வதிப்பீராக. சுகம் பெலன் ஆசீர்வாதத்தை தந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இங்க இருக்கிற எல்லார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார்.